GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகே உள்ள ஆடுகோடி பகுதியை சேர்ந்தவர் நரேஷ். இதில் அந்த இளைஞரின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. 25 வயதான நரேஷ் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நரேஷ் தனது செல்போனில் ஹேப்பன் என்ற டேட்டிங் செயலியை டவுன்லோட் செய்திருக்கிறார். அந்த செயலியின் வழியாக நரேஷுக்கும் அனன்யா என்ற பெயர் கொண்ட பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர்கள் இருவரும் தினந்தோறும் டேட்டிங் செயலியில் பேசி வந்த நிலையில் தங்களின் செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த சூழலில் நரேஷுக்கும் அனன்யாவுக்கும் இடையே நெருக்கம் அதிகமாகவே நட்பு, நலம் விசாரிப்பு என உரையாடி வந்தவர்கள் அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளனர். நரேஷும் அனன்யாவும் தங்களுடைய காதல் மற்றும் உடலுறவு குறித்து பேசி வந்ததால் இருவருக்கும் இடையேயான உரையாடல் ஆபாசமாக நடந்து வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 4ஆம் தேதி இரவு அனன்யா நரேஷுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் செய்திருக்கிறார். அப்போது அந்த பெண் வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றி நரேஷின் உணர்ச்சிகளை தூண்டியுள்ளார். அது மட்டுமின்றி நரேஷின் ஆடைகளையும் கழற்றும்படி அனன்யா கேட்டிருக்கிறார். ஏற்கனவே உற்சாக மிகுதியில் இருந்த நரேஷும் அப்பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது உடைகளை களைந்து நிர்வாணமாக வீடியோ கால் பேசியுள்ளார். அப்போது சிறிது நேரத்துக்கு பிறகு இவர்களுடைய உரையாடல் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அரங்கேறிய ஒரு சம்பவம் தான் நரேஷை குலை நடுங்க வைத்துள்ளது. வீடியோ காலில் நிர்வாணமாக பேசிய அனன்யா நரேஷை மீண்டும் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது தனது சுயரூபத்தை காட்டி, நீ நிர்வாணமாக இருக்கும் வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து விட்டேன். இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் உள்பட சமூக வலைதளங்களில் வெளியிட உள்ளேன். இதை செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் எனக்கு ₹30,000 பணம் தர வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன நரேஷ் அந்த பெண்ணிடம் எவ்வளவோ கெஞ்சி இருக்கிறார். ஆனால் எதற்கும் அவர் மசியாததால் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியே வந்தால் தன் மானம் போய்விடும் என்ற பயத்தில் நரேஷ் அந்த பெண் கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த வீடியோவை டெலீட் செய்யும்படி கேட்டபோது இதுதான் சமயம் என்று முடிவெடுத்த அனன்யா நரேஷை மிரட்டி 70,000 வரை பணத்தை கறந்துள்ளார். ஆனால் அப்போதும் அனன்யா விடாததால் வேறு வழியில்லாமல் நரேஷ் பெங்களூரு சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த குற்ற பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.